காலையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாவில் இருப்பார், மதிய உணவு இடைவேளைக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்புறம் மாற்றுவார், திரும்ப மாலையில் இரவு பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு போவார். இது வந்து வழக்கமான ஒரு விஷயந்தான். அது வந்து அவர் சீமான் அண்ணனுக்கு கைவந்த கலை, புரியுதுங்களா? அதனால வந்து அதை பற்றி பெருசாக பேசணும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து அவர் கொண்ட கொள்கையிலும் பாதையிலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் தொண்டர்களை அதே கட்டமைப்பில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் மாறி மாறி உங்களுக்கு ஒரு அரசியல் மேடையில் பேசுகிறதுக்கு, விமர்சனம் செய்யக்கூடியதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படுது. இப்போவும் சொல்கிற எந்த அரசியல்வாதிகளுமே இன்னைக்கு முன்னிலையில் இருக்கணும், தான் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருமே சரி, நான் நேசம் கொண்ட அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக, பிஜேபி யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களையும் விமர்சனம் பண்ணாதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அதில் மாற்றம் இருக்கா? இல்லை.